எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி ஷேக் பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 6 ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஒரு அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து அரைக்கிறதுக்கு. இது எப்படி பண்ணலான்னு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு அரைச்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி மட்டும் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த பால் நம்ம மாற்றி வச்சு பார்த்திங்களா, அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. மறுபடியும் வந்து பால் எடுத்து போடணும். அதுவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ஐஸ் கட்டியாக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் வச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் பருவருன்னு இருக்கணும். இதில் கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதுவும் அரைச்சாச்சு. இப்போ நல்லா நுரையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும். திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீழே போட்டுக்குங்க. ஐஸ்கிரீமும் 2 ஜூஸ் கிளாஸ் எடுத்து 2லேயும் ஒரு ஸ்பூன் ஓட்ட நான் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஐஸ்கிரீம் தான். இதில் வந்து மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே ஈஸி ஷார்ஜா ஷேக் பண்ணுறக்கு. நம்ம வந்து கடையில் வாங்குறத வண்டி இது வந்து நம்ம கடையில் கொடுக்குற பணத்துக்கு நம்ம இதே வாங்கி நிறையா பேர் குடிக்கலாம். ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை மெத்தடில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவுமே விரும்பி குடிக்கிறவங்க குட்டீஸுங்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.